சென்னை அடையாறு காந்திநகர் 4வது பிரதான சாலைக்கு ராமச்சந்திர ஆதித்தனார் பெயர் சூட்டப்பட்டு அதற்கான பெயர் பலகையை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, இன்னைக்கு சென்னை அடையாறில் உள்ள காந்திநகர் 4வது பிரதான சாலை ராமச்சந்திர ஆதித்தனார் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு முதல்வர் ஜெயலலிதா அதற்கான பெயர் பலகையை திறந்து வைத்திருக்காங்க. இது குறித்த தகவல்களை விரிவாக சொல்லுங்க. சென்னை அடையாறு காந்தி நகரில் உள்ள இந்த 4வது பிரதான சாலை இன்று முதல் ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்று அழைக்கப்படுகிறது. அதற்கான பெயர் சூட்டு விழா தற்போது நடந்து முடிந்துள்ளது. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்த அடையாறில் உள்ள இந்த பகுதிக்கு வருகை தந்து அந்த ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்ற அந்த பெயர் பலகையை திறந்து வைத்தார். இவ்விழாவில் அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பங்கேற்க வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அதாவது மாலை முரசினுடைய நிர்வாக இயக்குனர் கண்ணன் ஆதித்தன் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதேபோல் அமைச்சர்கள் அவரை முதலமைச்சரை வரவேற்றனர். பின்னர் விழா தொடங்கியது. இந்த சாலையில் 4 இடத்தில் இந்த பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகையை ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்ற இந்த பெயர் பலகையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மாலை முரசு நிர்வாக இயக்குனர் கண்ணன் ஆதித்தன் கடந்த மாதம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு இந்த சாலைக்கு ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்று பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தார். அதன்படி கடந்த 3ஆம் தேதி சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கடந்த 8ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிக்கை வெளியிட்டார். இந்த சாலைக்கு ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்று பெயர் சூட்டப்படும் என்று அன்று அறிக்கை வெளியிட்டார். இன்று முதலமைச்சர் இந்த சாலையை திறந்து வைத்தார். இந்த விழாவில் இந்த விழாவிற்காக ஏராளமான அஇஅதிமுகவினர் தொண்டர்கள் வருகை தந்தனர். அதேபோல் மாலை முரசு நிர்வாகத்தினுடைய அந்த மாலை முரசு குடும்பத்தினர் அனைவரும் இங்கு வந்திருந்தனர். தற்போது ஏராளமான இந்த பகுதிவாசிகள் மட்டுமல்லாமல் ஏராளமானோர் இந்த விழாவிற்கு வருகை தந்தவர்கள் நம்மிடம் உள்ளனர். அவர்களிடம் பேசுவோம். சார், வணக்கங்க. VS வேலாதித்தன், பெரியபுரம். தமிழின தலைவி டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் உலக தமிழ் மக்களின் தலைவியாக விளங்குகின்ற டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் தமிழ் இனத்திற்காக பாடுபட்ட தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களால் சபாநாயகராக இருந்து தமிழ் இனத்திற்காக பாடுபட்ட சிவந்தி ஆதித்தனார் அவருடைய அண்ணன் ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களுடைய தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் பாடுபட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் என்பதனால் அவருக்கு சென்னை காந்தி நகர் 4வது சாலையில் உள்ள 4வது பிரதான சாலையை ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்று தமிழின தலைவி அவர்கள் டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இந்த சாலைக்கு பெயர் வைத்தது உலக தமிழின மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாகும். தமிழினத்திற்காக என்றும் பாடுபடுகின்ற ஒரே தலைவி டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் தான். தமிழின தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கனவை நினைவாக்குகின்ற ஒரே தலைவி டாக்டர் புரட்சி தலைவி என்பதை இதுடன் தெரியும். அதாவது இந்த சாலைக்கு ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளதை இங்குள்ள பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். மேலும் ஒருவர் அவருடைய கருத்தை நம்மிடம் பதிவு செய்ய காத்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சொல்லுங்க. இந்த நாள், என் பேர் வெங்கடேசன், நான் அடையாறில் வசிக்கிறவன் தான், அம்மாவோட தீவிர பக்தன். இந்த நாள் வரலாற்றில் ஒரு சிறப்பான நாள். அதாவது இப்போ பத்திரிகை உலக தந்தையோட மகனுக்கு புரட்சி தலைவி அம்மா அவரோட தன்னுடைய எண்ணத்தாலும் சிந்தனையாலும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கிற அந்த அம்மா இந்த சாலையை காந்தி நகர் 4வது பிரதான சாலையை ஆதித்தனார் ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்று அறிவித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. புரட்சி தலைவி அம்மா புகழ் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா வாழ்க, ஆதித்தனார் புகழ் வாழ்க. நன்றி. தற்பொழுது இங்குள்ள பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். இந்த காந்தி நகரில் உள்ள இந்த 4வது பிரதான சாலை இன்று முதல் ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்று அழைக்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதற்கான கல்வெட்டு, அதாவது அந்த பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் 4 இடத்தில் அந்த பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அந்த பெயர் பலகையும் அந்த காந்தி நகர் 4வது சாலை என்ற அந்த பெயர் பலகை மாற்றப்பட்டு ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்று அங்குள்ள அந்த கல்வெட்டுகளும் தற்போது அந்த பெயர் பலகைகளும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இப்படி இந்த விழா தற்போது முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று தற்போது முடிந்துள்ளது. தமிழருக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தொடர்ந்து பத்திரிகை வாயிலாக தொண்டாற்றி வந்த ராமச்சந்திர ஆதித்தனாரை அவருடைய புகழை போற்றும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று அவருடைய நினைவாக ராமச்சந்திர ஆதித்தனார் சாலை என்று காந்தி நகர் 4வது சாலைக்கு பெயர் சூட்டியுள்ளார்.